இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு காலையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான கனிகள் உண்டா? கனிகளை இயேசு தேடி வருகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். தேவனுடைய கனிகளை நாம் காணும்படியாக தேவன் நம்மை சுத்தப்படுத்தி நம்மை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் வாசித்தோமானால், மறுநாளிலே பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அது ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றும் காணவில்லை. இந்த மரத்தை அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். 13ஆம் வசனத்துல தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களைப் போல தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அது தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பசுமையாக இருப்பதைப் போலவும் இலைகள் பச்சையாக இருப்பதைப் போலவும் அந்த மரம் அவங்க காணப்பட்டதை கர்த்தர் பார்க்கிறார். இலை என்பது ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் காட்டுகிறது. நம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களைப் போல தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், நல்லவர்களைப் போல் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு அருகாமையிலே வருகிறார். உன்னை கண்டு உன்னை பார்ப்பதற்கு இயேசு அருகாமையிலே வருகிறார். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். இன்னைக்கு அநேக வாழ்க்கை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பசுமையாக இருப்பதைப் போலவும் செழிப்புள்ளதாக இருக்கிறதைப் போலவும் காண்பிக்கிறோம். ஆனால் உள்ளே வரும்பொழுது தேவன் எதிர்பார்த்து வந்தாரோ அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அங்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. இந்த மரத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இது இலைகள் நிறைந்த மரம், பசுமையான மரம், மற்றும் பார்ப்பதற்கு அழகான மரம். அங்கு வந்து இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த மரம் ஒருவேளை கனியினால் இறந்திருக்கும் என்று வருகிறார். ஆனால் அங்கு வரும் பொழுது அவர் எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு ஒரு நிறையாசையாக மாறிவிட்டது. அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. அருமையான தெய்வ பிள்ளை, இந்த காலவெளியிலே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தூரத்திலிருந்து பார்க்கிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? இயேசு அருகாமையிலே வரும் பொழுது அவர் எதிர்பார்த்திருந்த கனிகள் அங்கு இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போன்றிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மரம் பசுமையாக இருந்தது, ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றவில்லை. அவர் எதிர்பார்த்து வருகிறார். ஆகவே இந்த மரத்திலே அவன் எதிர்பார்த்தது கிடைக்காதபடினாலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-9 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளை, இந்த மரம் பட்டு போய்விட்டது. அதுக்கு காரணம் என்ன? வேத வசனம் இல்லை, ஜெபம் இல்லை, தேவனுடைய வாழ்க்கை இல்லை, தேவனுடைய ஐக்கியம் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியம் இல்லாதபடினால் அந்த மரம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, ஆனால் அது தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. தேவன் எதிர்பார்த்தது ஒன்று, அந்த மரத்திலே கனி இருக்கும், நான் புசித்து நான் சந்தோஷமா இருப்பேன் என்று இயேசு அருகாமையிலே வந்தார். ஆனால் அது மிகவும் இயேசுவுக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆகவே தான் கர்த்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்த மரம் இனி இருக்க வேண்டாம், அதை வெட்டிவிடு. சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலுடைய மரம் எப்படி இருக்குது? அத்தி மரமாக இருக்கிறோமா? தேவனுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மரம் 3 வருஷம் இருந்தும் இது பிரயோஜனம் இல்லை, இதை வெட்டிவிடு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உனக்கும் எனக்கும் பரிந்து பேசுகிறார். உன்னையும் என்னையும் காத்து உன்னை நடத்த விரும்புகிறார். இன்னும் இருக்கட்டும், இன்னும் இந்த வருஷம் இருக்கட்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவேளையில உன்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்னவென்றால், அவர் எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்வோமானால் இந்த உலகத்தில் நீயும் நானும் பாக்கியவானாய் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 1ஆம் சங்கீதத்திலே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய விருப்பத்தை நீயும் நான் நிறைவேற்றுமானால்,
கர்த்தருடைய விருப்பத்தை நானும் நீயும் செய்து முடிப்போமானால் நீ செய்வதெல்லாம் கர்த்தனை வாய்க்க செய்வார். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தாவே, ஒரு இலையுள்ள மரங்கள் மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற மரமாகவும் எங்களை மாற்றுங்க. நீ கேட்டால் கர்த்தரை மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களை நாம் அதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபாசன தண்டையிலே வீட்டிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலவில் எங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் போய்விடக்கூடாது ஐயா. கர்த்தாவை இலைகளோடு மாத்திரம் அல்ல, கர்த்தாவை எங்களுக்கு கனி கொடுக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களை குறித்து கர்த்தாவை நீ அறிந்திருக்கிறபடினாலே எங்கள் கனிகள் உமக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டுமானால் நாங்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடபடுகிறதான மரமாக இருக்க வேண்டும். நீர்க்காலின் ஓரமாய் நடபட்டு கர்த்தாவே, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் நிறைங்களை மாற்றுவீராக. ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும், பாதுகாத்திலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.